மார்ச் 12 தவக்காலம் முதல் வாரம் புதன்கிழமை. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 வசனங்கள் 29 முதல் 32 வரை. இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியில் இருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. மனமாற்றம் என்ற வார்த்தையே சிலருக்கு வெறுப்பை கொடுக்கின்றது, சிலருக்கு பயத்தை கொடுக்கின்றது, வேறு சிலருக்கோ கோபத்தை விளைவிக்கின்றது. காரணம், மனமாற்றம் என்றாலே நமக்கு பிடித்த ஒன்றை, நாம் விரும்புகின்ற ஒன்றை இழக்க வேண்டும். அப்போதுதான் கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ முடியும் என்ற செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் மனமாற்றத்தின் நோக்கம் அதுவல்ல. மாறாக அனைத்து விதமான அடிமைத்தனத்திலும் இருந்து வெளிவர முயல்வதே என்பார் நூலாசிரியர் ஒருவர். கடவுளது சாயலில் நிறைவோடும் சிறப்போடும் படைக்கப்பட்ட நாம் நம் உண்மை இயல்பை மறந்து பாவ அடிமைத்தனத்திலும் பொருள் மோகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுவே நம் மகிழ்ச்சியின்மைக்கும் நிம்மதியின்மைக்கும் காரணம். இன்றைய வாசகத்தில் மனம் மாற்றம் என்பது அடிமை நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய மனமாற்றமாக இருக்க வேண்டும் என்பதை கூறுகின்றது. முதலில் அடையாளம் என்ன என்பதை நாம் நுட்பமாக இங்கு கவனிக்க வேண்டும். அடையாளம் என்பது கண்ணுக்கு தெரிகின்ற ஒன்றின் மூலம் கண்ணுக்கு தெரியாத ஒன்றை சுட்டி காட்டுவதாகும். எடுத்துக்காட்டாக, நாம் நம் திருப்பலியில் பயன்படுத்துகின்ற தூபம், ஜெபங்கள் போன்றவை ஆண்டவரை நோக்கி எழும்ப வேண்டும் என்பதே அடையாளம். அதே போன்று நற்கருணை பேழைக்கு அருகில் இருக்கும் அணையா விளக்கு ஆண்டவர் கண் விழித்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதன் அடையாளமே. இக்காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அடையாளம் இத்தவக்காலம். இந்த 40 நாளும் அருளின் காலம், அருள் நம்மை நிரப்பும் காலம். எனவே நினிவே மக்களுக்கு இறைவனின் அருளை யோனா எடுத்து சென்றாரோ அதே போல இத்தவக்காலத்தின் இறைவனின் அருளை நம்மிடம் எடுத்து வர நாம் மன்றாடுவோம். நினிவே மக்கள் எவ்வாறு யோனாவின் முறைமைகளையும் வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்தார்களோ அதனை போல நாமும் இத்தலைமுறையின் முறைமைகளுக்கும் இத்தவக்காலத்தின் முறைமைகளுக்கு கீழ்ப்படிந்து நமது வாழ்வினை காப்பாற்றிக் கொள்ள முன்வருவோம். அன்பு தந்தையே இறைவா, அருங்குறிகளாலும் அற்புதங்களாலும் மட்டும் நமது விசுவாசம் கட்டப்படவில்லை. உம்மீது இருக்கும் உண்மையான அன்பினால் கட்டப்பட்டுள்ளது. உலகிற்கு ஒளியாக உம்மை வெளிப்படுத்தினீரே அப்பா, அதற்காக உமக்கு நன்றி. நிறைவாழ்வு தரும் ஊற்றான அன்பு இயேசுவே, இத்தவக்காலத்தில் நாங்கள் மனம் மாற வேண்டும், எங்கள் வாழ்வை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என நீர் தருகின்ற அழைப்பிற்காக நன்றி கூறுகின்றோம். நினிவே நகர மக்களைப் போல உமது அழைப்பிற்கு நாங்கள் கீழ்ப்படியவும்
இத்தவக்காலத்தில் நாங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளிவரவும் நீரே எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.